அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி மாதத்தின் 1ஆம் தேதி. வெறும் 5 நிமிடங்கள் இந்த எளிமையான ஆற்றல் மிக்க வாக்கியத்தை சொல்லி பாருங்கள். இந்த மாதம் முழுவதும் உங்கள் கையில் பணம் புரளும், பணத்துடன் அதிர்ஷ்டமும் சேரும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதியன்று அந்த மாதம் முழுவதுமே அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வாக்கியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில இன்றைய தினம் ஆவணி மாதத்தின் முதல் தேதி. இந்த எளிமையான மெத்தடை யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மெத்தட்ல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. சோ எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது. நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க வாக்கியம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்துல சொல்லணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது தினமும் நீங்க குளிச்சுட்டு தான் இந்த வாக்கியத்தை சொல்லணும்னு கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் இந்த வாக்கியத்தை சொல்லணும்னு கிடையாதுங்க. ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த வாக்கியத்தை சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த மாதம் நம்ம கொடுக்கக்கூடிய வாக்கியம் பணவசியம்னு மட்டும் கிடையாதுங்க. அதனுடன் அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து வழங்கக்கூடியது. பணவரவை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் இந்த வாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மெத்தடை பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை சொல்லுங்க. நீங்க பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த வாக்கியத்தை உச்சரிக்க வேண்டாம். ஏன்னா எப்பவுமே நாம் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். அந்த நேரத்துல நாம் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஈர்ப்பு விதிகளாக இருந்தாலும் அதற்கு உடனடியாக பலன்கள் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது அஃபர்மேஷன் வாக்கியம், அதாவது சுய பிரகடனம் அல்லது ஆழ்மன கட்டளை வாக்கியம்னு அர்த்தம். நேர்மறையான அதே நேரத்தில் சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ், பாசிட்டிவா ஷார்ட்டா இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை எடுத்து ரிப்பீட்டடா சில முறைகள் நாம் சொல்லும் போது எளிதாக அந்த வாக்கியத்தின் தன்மை நம்முடைய ஆழ்மனதில் பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா அஃபர்மேஷன் வாக்கியங்கள் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியம் ஆவணி மாதத்தில் பணவசியம் மற்றும் அதிர்ஷ்டத்தை வரவழைக்க கூடியது. ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள் இந்த வாக்கியத்தை உச்சரித்தாலே போதும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை இந்த வாக்கியத்தை தினமும் நம்ம சொல்லணும். இந்த பதிவை நீங்க கொஞ்சம் தாமதமா பாக்குறீங்கன்னா மேக்சிமம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 5ஆம் தேதிக்குள்ள இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நாம் பயன்படுத்த வேண்டிய வாக்கியம் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. இந்த ஆவணியில் அளப்பரிய அதிர்ஷ்டத்தையும் அபரிமிதமான பணவரவையும் நான் பெறுகிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த ஆவணியில் அளப்பரிய அதிர்ஷ்டத்தையும் அபரிமிதமான பணவரவையும் நான் பெறுகிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த ஆவணியில் அளப்பரிய அதிர்ஷ்டத்தையும் அபரிமிதமான பணவரவையும் நான் பெறுகிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. அவ்வளவுதாங்க இந்த வாக்கியம். எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி இந்த வாக்கியத்தை உணர்ந்து 5 நிமிடங்கள் தினமும், அதாவது ஆவணி மாதம் முழுவதும் நம்ம சொல்லிட்டு வந்தாலே போதும். பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளும் நம் கண்முன்னே விரிவடையும். இந்த வாக்கியத்தை நீங்க வாய்விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். தினமும் ஒரே நேரத்துல தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல எந்த நேரம் நீங்க ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து 5 நிமிடங்கள் இந்த வாக்கியத்தை
வாக்கியத்தை நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான ஆற்றல் மிக்க வாக்கியத்தை ஆவணி மாதம் முழுவதும் சொல்லி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக மிக மிக முக்கியமான ஒரு தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேங்க. நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. அதனை முன்னிட்டு விநாயக பெருமானுடைய அருளால ஸ்ரீ லட்சுமி கணபதியை இந்த ஆண்டு கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இந்த விநாயகர் விக்கிரகத்திற்கு ஏகப்பட்ட மகத்துவங்கள் பலன்கள் உண்டு. அதை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த சிலை பித்தளையால் செய்யப்பட்டது. பிராஸ்ல இருக்கக்கூடிய விக்கிரகம். இதனுடைய ஹைட் பார்த்தோம்னா 1.5 இன்ச்சஸ், 1.5 இன்ச் உயரம் இருக்கக்கூடிய சிலை. சோ எல்லாருமே வீட்ல வச்சு தாராளமாக வழிபாடுகள் செய்யலாம். இந்த சிலைக்கு தினமும் அபிஷேகம் செய்யணும், நெய்வேத்தியம் வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வழக்கமாக வீட்ல நீங்க எப்பெல்லாம் பூஜை செய்வீங்களோ அந்த நேரத்துல நீங்க வழிபாடுகள் செய்தால் போதும். இந்த லட்சுமி கணபதி மிஷன் கட்லாம் கிடையாதுங்க, மேன்மேட். ரொம்பவுமே ஸ்ரத்தையோட மனமுருகி இந்த விநாயகர் சிலையை நம்ம பார்த்து பார்த்து செய்ய ஆர்டர் கொடுத்திருந்தோம். இவருடைய முகமும் கண்களும் அந்த அளவிற்கு தேஜஸுடன் வந்திருக்குங்க. இந்த சிலை மிகவும் உயிர்ப்போட இருக்குங்க. ஏதோ வியாபாரத்திற்காக மார்க்கெட்டிங்காகலாம் சொல்லலங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம பொதுவாகவே நிறைய பணவசிய முறைகளை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தாங்க எல்லோருடைய வீட்லயுமே 16 செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிரம்பி வழியணும்ன்றதுக்காக இந்த லட்சுமி கணபதியை அவருடைய அருளால நம்ம வடிவமைச்சிருக்கோம். இவருடைய பிரபையில, அதாவது தலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்கரத்துல கூட ஓங்காரம் பதிச்சிருக்குங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த லட்சுமி கணபதியை வாங்கி நீங்க பூஜை செஞ்சு பாருங்க. அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம களிமண் பிள்ளையார் வாங்குவோம், அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய கல் பிள்ளையார் விநாயகர் படத்தை வச்சு நம்ம பூஜைகள் செய்வோம். இந்த வருடம் நீங்கள் வாங்கும் களிமண் பிள்ளையாராக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரை நீங்க வழிபாடு செய்தாலும் சரி, அவருடன் இந்த லட்சுமி கணபதியையும் நீங்க வச்சு பூஜை செய்யுங்க. இந்த விநாயகருடன் 4 முக்கியமான பணவசிய பொருட்களையும் நம்ம சேர்த்து கொடுக்க போறோம். அந்த பொருட்கள் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக இந்த விநாயகரை வீட்ல நீங்க பூஜை அறையில வைக்கலாம். வீட்டிற்கே ஒரு தெய்வீக கவசத்தை கொடுக்கும். தனி பூஜை அறை இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வீட்ல நீங்க சுவாமி படங்கள் எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அங்கு நீங்க இவரை பிரதிஷ்டை செய்யலாம், வைக்கலாம். அதே போல நீங்க கார் வச்சிருக்கீங்கன்னா கார் டேஷ்போர்ட்ல வைக்கலாம். ஒர்க் பண்ற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல வைக்கும் போது தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் ஏற்படும், தொழில் அபிவிருத்தி ஆகும். தினமும் காலையில நீங்க எழுந்ததும் இந்த விநாயகருடைய முகத்தை 2 நிமிஷம் பார்த்துட்டு உங்களுடைய வேலைகளை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி தொட்ட காரியம் வெற்றியில் முடியும். லட்சுமி கடாட்சம் பெருக ஆரம்பிக்கும். வீட்டில் சுபகாரிய தடைகள் விலகும். சரிங்க, இந்த விநாயகருடன் வரக்கூடிய 4 விதமான பணவசிய பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவதாக அதிரடி பணவரவை ஏற்படுத்தக்கூடிய 3 எண்ணிக்கையில் நாராயண சங்கு. அடுத்ததாக 3 எண்ணிக்கையில் மஞ்சாடி குரு. பவழ நிறத்தில் இந்த மஞ்சாடி குரு இருக்கும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மற்றும் கேரளம் குருவாயூரப்பனுக்கு உகந்தது. இந்த மஞ்சாடி குருவிற்கு 2 பலன்கள் உண்டு. சொந்த வீடு பாக்கியத்தை கொடுக்கும், கடன் தொல்லையை நீக்கும். அடுத்ததாக 5 எண்ணிக்கையில் குன்றின் மணி, 1 எண்ணிக்கையில் குபேர சோழி. இந்த குபேர சோழியுடைய முதுகு பார்த்தோம்னா இளம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். கரும் பச்சையில் ஒரு மெல்லிய கோடு தெரியும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்க பூஜை செய்யும் போது இந்த விநாயகருக்கு முன்பாக ஒரு சின்ன தட்டு அல்லது கிண்ணத்துல இந்த 4 பணவசிய பொருட்களையும் சேர்த்து வச்சு நீங்க பூஜை செய்யுங்க. பூஜை முடிந்ததும் அந்த 4 பணவசிய பொருட்களையும் ஒரு மஞ்சள் நிற துணி அல்லது பச்சை நிற துணியில சேர்த்து மூட்டை கட்டி பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வாலெட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. இதற்கு மேல நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அந்த அளவிற்கு ஸ்ரத்தையோட இந்த விநாயகரை நம்ம செஞ்சிருக்கோம். இந்த லட்சுமி கணபதி வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்க வாய்ஸ் மெசேஜ் போடலாம், அல்லது நார்மல் மெசேஜ் நீங்க கொடுத்தாலே நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. மேன்மேட் விநாயகராக இருப்பதனால அதிகமாக நம்மளால செய்ய முடியலங்க. லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு. வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நம்ம கொரியர் எல்லாமே நம்ம சைட்ல டிஸ்பேட்ச் பண்ண போறோம். சோ தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.